கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். 140 சங்கீதம் 1 முதல் 3 ஆகிய வசனங்கள். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவீர், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டங்கூடுகிறார்கள். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவேன். இது ஜெபம். கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். கொடுமையான ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா, என்னை விலக்கி என்னை மீட்டெடுங்க அப்படி சொல்லி ஜெபிக்கிறார். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து, நமக்கு விரோதமாக எந்தெந்த குடும்பம் எந்தெந்த காரியத்தில் என்னென்ன செயல்பட்டு நமக்கு தெரியாது. ஒருவேளை பல காரியங்கள் நம்ம சொன்னா கூட 24 மணி நேரம் ஒரு மனுஷன் என்ன யோசிக்கான் தேவனுக்கு தான் தெரியும். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து, இருதயத்துக்குள்ள எதை சிந்திக்கிறாங்க அப்படின்னா பொல்லாப்பை சிந்திக்கிறாங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல பொல்லாப்பு உட்கார்ந்து சிந்திப்பாங்க. சில குடும்பத்துல காலையிலேயே உட்கார்ந்து யோசிச்சுருவாங்க, யார் குடும்பத்தை கெடுக்கலாம், எப்படி சொத்தை அபகரிக்கலாம், எப்படி லஞ்சம் வாங்கலாம், எப்படி ஏமாத்தலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம். இந்த கடைசி காலத்துல பணம் சம்பாதிக்கிறக்கா என்னெல்லாமோ பண்றாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நிம்மதியே இல்லை. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, ஒரு பக்கம் பார்த்தா கடனா இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா சொந்தக்காரங்களா இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா வீட்டாரா இருக்கும். இப்படி நம்ம பல காரியங்கள் சொல்லலாம். வேலைக்காக பணம் கொடுக்குறாங்க, ஏமாத்திடுறாங்க. இப்படி எங்கெல்லாமோ பணம் கொடுத்துட்டு ஏமாந்து அதுக்கப்புறம் பார்த்தா நிம்மதி இல்லாம இருப்பாங்க. ஒரு நல்ல பையன்ப்பா, இந்த பையன் தான் நம்ம வீடு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நகையை அள்ளி போட்டுருவாங்க, பணத்தை குமிச்சிருவாங்க, லட்ச லட்சமா செழிப்பா கொடுப்பாங்க. பொருள், அப்புறம் காரு, அப்புறம் பங்களா எல்லாம் கொடுத்துருவாங்க. கொஞ்ச நாள் அதுக்குள்ள பார்த்தா வீடு ஃபுல்லா ஒரே பிரச்சனையா இருக்கு. பொல்லாத மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரு நல்லவன் யாரு கெட்டவன் தெரிய மாட்டிருக்கு. அவர்களுடைய கனிகளினாலே அறிவீர்கள். சில குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டேன்றாங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் அப்படின்றாங்க, அந்நிய பாஷை பேசிடுவாங்க. இந்த கடைசி காலத்திலே நம்ம ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கனிகளினாலே மட்டும்தான் ஒரு குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சில குடும்பத்திலே படபடன்னு பேசிடுவாங்க, வேகமா பேசிடுவாங்க, ஆனா இருதயத்துல பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அந்த நேரத்துல அவ்வளவுதான். ஆனா அடுத்த நாள் கேட்டா ஞாபகமே இல்லை அப்படிம்பாங்க. ஆனா சில குடும்பத்துல 10 வருஷம் ஆனாலும் அந்த பகை, அந்த கசப்பு, அந்த வெறுப்பு, அந்த எரிச்சல், அந்த கோபம், அந்த மூர்க்கம் அதெல்லாம் உள்ளேயே கிடக்கும். மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம், அது மனுஷனை தீட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த பொல்லாத இருதயம், அவர்களை குறித்து நாம் அறிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த செய்தியினுடைய ஆழத்துக்குள்ள நம்ம எல்லாரும் போக முடியும். பொல்லாத சிந்தனை, பொல்லாத இருதயம், பொல்லாத இதயத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா பொல்லாத ஆவி இருக்கும். விரியன் பாம்பு விஷம்தான் இருக்கும். இயேசு அழகா சொல்றார் புதிய ஏற்பாட்டிலே, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்?
இந்த கடைசி காலத்திலே திருமணத்திற்காக ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, திருமணத்திற்காக சர்ச்சைக்கு வராங்க. ஒரு குடும்பத்துல நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு அம்மா, ரொம்ப கஷ்டப்பட்ட அம்மா, அந்த அம்மாட்ட பேசுவேன். அவங்க சொன்னாங்க, கல்யாணத்துக்கு என்னைக்கு தான்ப்பா என் புருஷன் சர்ச்சைக்கு வந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆயிட்டு, 30 வருஷம் தாண்டி முடிஞ்சிட்டு. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு, எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து முடிச்சாச்சு. ஆனா இன்னும் வரைய என் கணவர் சர்ச்சுக்குள்ள வரல. எனக்கு கல்யாணம் முடிக்கும் போது சர்ச்சுக்குள்ள வந்தார், அவ்வளவுதான். இப்ப பார்த்தா 65 வயசு, ஹார்ட் ஆபரேஷன், முடியல, கால் பிரச்சனை, வேலை செய்ய முடியல, கண்ணு பிரச்சனை, பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு. 65 வயசு சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறாரு, ஆனா சர்ச்சுக்கு போக முடியல. நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படிங்க. ஆனா சர்ச்சில் தான் கல்யாணம் முடிஞ்சது, 30 வருஷம் சர்ச்சுக்கே போல. அதனால அந்த கடைசி காலத்திலே ஒரு குடும்பம் கிறிஸ்துக்குள், கர்த்தருக்குள், தேவனோட வார்த்தைக்குள் ஆலயத்து போனோம் அப்படின்னா பேரணும். சில குடும்பத்துல அடம் பிடிப்பாங்க, நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும், எனக்கு என்ன செஞ்சாரு அப்படிம்பாங்க. 31 நாளும் நமக்கு சுவாசத்தை தந்திருக்காருல்ல, நம்ம எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் அதுக்கு ஈடு ஆகாது. நம்ம இருக்கிறதே தேவனுடைய இரக்கம், அவருடைய அன்புனாலதான் நம்ம உயிரோட இருக்கிறோம். அவரு நம்ம மேல பாசமா இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம், அவ்வளவுதான். நான் ஒரு முழு பைபிளை ஃபுல்லா வாசித்து கண்டுபிடிச்சதுல என் மேல தேவன் பிரியமா இருக்கிறாரு, அதனாலதான் ரவிராஜ் உயிரோட இருக்கான். இந்த காலவேளை இந்த செய்தி யாரெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ, உங்க மேல தேவன் அன்பா இருக்கிறார். அதனால இன்னைக்கு காலவேளை இந்த செய்தி நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதனால காலவேளையில கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல கர்த்தரை விட்டு வழி விலகி நம்ம போயிட்டு இருக்கிறோம் என்பதை நாம் அது ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா 24 மணி நேரம் வாழ்க்கையிலே ஒரு பொல்லாத இருதயம் இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதம் இருக்காது. உங்க வீட்டுல நீங்க பர்சனல் டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கலாம். ஐயா நான் சர்ச்சுக்கு போனேன், சரி சர்ச்சுக்கு போனீங்க, ஓகே. அடுத்தாப்புல 7 நாள் நாடகம் பாக்குறாங்க, 7 நாளும் படம் பாக்குறாங்க, 7 நாளும் செல்போன் தான் மூழ்கி போய் கிடக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனை இருக்குமானால், ஒரு பொல்லாத இருதயம் இருக்குமானால் அங்க பிரச்சனை கிடக்குன்னு அர்த்தம். நான் ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்தல, என் வாழ்க்கையில நான் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், என் இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, இது எல்லாம் தேவனுக்கு தெரியுங்களா? மனுஷன் வேணா ஏமாத்திரலாம்ப்பா, தேவனை யாரும் ஏமாத்த முடியாது. அவர் நம்மளை உருவாக்குனவர். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக நம்மளுடைய உண்மையான ஸ்டேட்டஸ் என்ன, உண்மையான குவாலிட்டி என்ன, பரீட்சைக்கு நம்ம நிக்கிறோமா இல்ல விழுந்துட்டோமா, கர்த்தருடைய வருகையில நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா போறதுக்கு. இன்னைக்கு கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க இருதயம் இயேசுவோடு இருக்கா? இல்ல காலையில அண்ணே ரொம்ப பிரச்சனை இருக்குனே, கணவர் பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, இதை மட்டுமே 24 மணி நேரம் இப்படியே வாழ்ந்து 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 வாழ்ந்து, சரி அன்பு கூறணும்ப்பா, அன்பு கூறணும், சரிதான். ஆனா என் இருதயத்துக்குள்ள ஒரு பொல்லாத சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பொல்லாத இருதயமா இருந்துச்சு அப்படின்னா, நான் எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் அது எல்லாம் அப்படியே ரோட்டுக்கு போயிடும். கையில 10 பைசா இருக்காது. நான் வியாபாரத்துல இருக்கும்போது 1/2 கோடி ரூபாய் போயிருக்கு. நான் நஷ்டப்பட்டிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். தேவன் இருதயத்தை பார்ப்பாரு, கையை பார்ப்பாரு, கண்ணை பார்ப்பாரு, சிந்தனையை பார்ப்பாரு, இருதயத்தினுடைய நினைவை பார்ப்பாரு, நம்மளுடைய எண்ணங்கள் என்னெல்லாம் இருக்கு. எங்கெல்லாம் ஒரு குடும்பத்திலே தடுமாறி வாழ்றவங்களும் தேவனுக்கு தெரியும். எல்லாரையும் தேவன் பார்த்துட்டு இருப்பார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா ஒரு ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுமா?
கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவீம்பா. ஏன்னா என்னை சுத்தி இருக்கிறவன் ஃபுல்லா பொல்லாத மனுஷனா இருக்கிறான்பா. என்னை தப்புவியும். கொஞ்சோண்டு பணம் இருக்கு அப்படின்னா வாங்கிட்டு போயிருந்தாங்க. கொஞ்சோண்டு நகை இருக்குன்னா வாங்கிட்டு போயிருந்தாங்க. கொஞ்சோண்டு சொத்து இருக்கு அப்படின்னா கையெழுத்து போட்டா வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஒரு கார் இருக்கு அப்படின்னா காரை வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஒரு 2 வீலர் இருக்கு அப்படின்னா அதை வாங்கிட்டு போயிருந்தாங்க. என்னெல்லாமோ வாங்கிட்டு போறாங்க. நியாயமா இருந்தா நியாயமா இருக்கும். அநியாயம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பொல்லாத ஆவி வந்துடும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனோடு தொடர்புல இருக்கும்போது ஆசீர்வாதம். அப்ப இந்த காலவெளியில செய்தி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வெளியில புறப்படுறீங்களோ, பொல்லாத ஜனமா இருக்கிறாங்களா நீங்க இருக்கிற சுத்தி, அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்? கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என்று ஜெபிக்கணும். எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு தேவை இருக்கு, இவ்வளவு சூழ்நிலை இருக்கு, என் குடும்பத்துல எப்படி இருக்கு, நான் வேலைக்கு போற இடத்துல எப்படி இருக்கு, பஸ்ஸுக்கு போற இடத்துல எப்படி இருக்கு, ட்ரெயினுக்கு போற இடத்துல எப்படி இருக்கு, நான் நிறைய கஷ்டத்துல வாழ்றேன், சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு மாமியார் பிரச்சனை இருக்கு, புருஷன் பிரச்சனையா இருக்கு, சொந்தக்காரனே பிரச்சனையா இருக்கு, எங்கனாலும் இருக்கட்டுமே. கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும். அந்த ஒரு சின்ன ஜெபம் தானே, நம்ம ஜெபம் பரலோகத்துல போயிரும். இன்னைக்கு எந்தெந்த பொல்லாத பிசாசு நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாம பிரச்சனை, குழப்பம், மன அழுத்தம், டிப்ரெஷனுக்குள்ள எந்த குடும்பத்துல எந்த ஆவிக்கு ரீசிதான் சரி, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையிலே பொல்லாத மனுஷனே தப்புவியும், என்னை விட்டு தப்புவியும் கர்த்தாவே என்று அழைக்கிறார். அப்ப நம்ம கூட அப்படி ஜெபம் பண்ணலாம். 2வது பாயிண்ட், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சி. கொடுமை உள்ளவனுக்கு. ஏன்னா நாட்டுல இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, பல காரியத்திலே தேசத்துல கொடுமை நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். அது நியூஸ்ல பாப்பீங்க, டிவில பாப்பீங்க, பல இடத்துல பாப்பீங்க. ஆனா அதுக்காக நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்மள்ட்ட எல்லார்ட்டையுமே ஒரு குறை இருக்கும். ஏன்னா நம்ம உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது நிறைய குடும்பத்துல மண்டை குழம்பிடுது, பைத்தியம் முடிச்ச நிலைமையில இருப்பாங்க, வெளியே தெரியாது. ஏன்னா வீட்டுல அவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வெளியில போனா அங்கேயும் பிரச்சனை. நிறைய இடத்துல 18 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. அந்த 16 மணி நேரமும் செல்போன் கையிலே வச்சிருக்கணும். ராத்திரி தூங்கும்போது சில நேரத்துல மெசேஜ் வந்துடும். ஆக மொத்தம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி ஏன்பா போனான் அப்படின்னா, பொல்லாத மனுஷன். இந்த பொல்லாத மனுஷன் வந்துட்டான் அப்படின்னாலே பணம் சம்பாதிக்க சொல்லுவான், சொத்தை எழுதி நீ கையெழுத்து வாங்கின்னு சொல்லுவான். அம்மா அப்பா அது தேவன் பார்த்துக்கிடுவார், நீ வேற ஊருக்கு கிளம்பி பேர் அப்படிமா. எத்தனை பொல்லாத காரியம் இருக்கு. அப்ப காலைல தூங்கி எந்திரிச்சோடனே கர்த்தாவே, கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும். நான் எங்கேயும் போய் சிக்கி கொள்ளக்கூடாதுப்பா. ஏன்னா அந்த கடைசி காலத்துல பணம்லாம் ஈஸியா ஏமாத்திடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற பணம் நாளைக்கு இருக்கும்போது சொல்லி கேட்டா தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இந்த கடைசி காலம் போயிட்டு இருக்கு. சில குடும்பத்துல பணம் லட்சமா இருக்கும், கோடியா இருக்கும், மில்லியனா கூட இருக்கும். ஆனா நிம்மதி இருக்கான்னு சொல்லி கேட்டா தெரியாது. ஏன்னா ராத்திரியானா போதை, ராத்திரியானா கஞ்சா, ராத்திரியானா மது, ராத்திரியான தேவையில்லாத பாவடிமை, விபச்சார அடிமை, எத்தனை காரியம் இருக்கு. எத்தனை ஜனங்கள் அப்படி சிக்கி கொள்றாங்க. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், அவங்களோட பேரம்பேத்தி நல்லா இருக்கட்டும், அந்த தலைமுறை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் இடதரம் பண்றாங்க. நம்ம இருதயத்துக்குள்ள பொல்லாத காரியத்துக்கு நம்ம கொஞ்சோண்டு இடம் கொடுத்தா போதும், உள்ள டக்குன்னு ஓடி வந்துடும். அதை சிம்பிளா எப்படி சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஜனங்களுக்கு புரியணும்ல, கசப்பு மட்டும் இருதயத்துல இருந்துச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள் கத்தரை விட்டு தள்ளி போயிருவான். ஏன்னா யாரு மேலே கசப்பு வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு மாதிரியா இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் தேவனோடு இருந்தால் மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். அண்ணே தேவனோடு நாங்க இருக்குன்னா நாங்க என்ன செய்யணும் அப்படிம்பீங்க. முதல்ல காலைல தூங்கிச்சோன்னு இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிருங்க. காலைல கையில பைபிள் எடுத்து வாசிங்க. வெளியில போறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. தேவன்கிட்ட சொல்லிருங்க, அப்பா நான் இவ்வளவு குறையா இருக்கேன்ப்பா, என் வாழ்க்கையில இந்த பகுதியில இன்னும் நான் பரிபூர்ணம் அடையலை, என்னோட வாழ்க்கையில நஷ்டம் வரக்கூடாதுப்பா,
ரூபா கூட நஷ்டம் வரக்கூடாது, குடும்பத்தை ஆசீர்வதிக்க போன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா தருவார். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும். கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சி, கொடுமையான ஜனங்களுக்கு என்னை விலக்கி ரட்சி. அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்பை சிந்தித்து யுத்தம் செய்ய. இப்ப சில குடும்பத்துல எப்படியாவது சண்டை போடணும், இழுக்கணும், அவங்களுடைய எப்படியாவது ஒரு 4 கேள்வி கேட்கணும், இல்லைன்னா போய் அடிச்சிடணும், இல்லைன்னா ஏதாவது கேஸ் போட்டுடணும். இப்ப அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா அலையுது. சில குடும்பத்துல பொல்லாத ஆவி வரும்போது இந்த குடும்பம்லாம் அலக்களிக்கப்பட்டிருக்கும். பாவியா என் மேல கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஆனா தெரிஞ்சு தப்பு பண்ணுவாங்கல்ல, அதுல பிரச்சனை நிறைய வருது. ஏன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்துதாங்க. சில குடும்பத்துல பொல்லாத மனுஷனுக்கு இடம் கொடுத்துதாங்க. அப்புறம் வெளியில போகும்போது நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ள வரும்போது நிம்மதி இல்லை. என்ன காரணம் சொல்லி பார்த்தா, தேவையில்லாம யார்கிட்டயோ பழகி, இல்ல செல்போன்ல பழகி, அப்புறம் வம்பா போய் அப்புறம் என்ன செய்ய தெரியாம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த கடைசி காலம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நல்ல சந்தோஷமா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்த வசனத்திலே ஒரு ஆழமான ஒரு கருத்து இருந்துச்சு. அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்பு செய்ய சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். இதெல்லாம் டெய்லி ப்ராசஸ்ல போயிட்டே இருக்கு. தாவீதுராஜ் அழகா சொல்றாரு, நாள்தோறும் அப்படிங்கிறார். யுத்தம் செய்ய நாள்தோறும். பிசாசு 24 மணி நேரம் பூமி எங்க உலாவி கொண்டிருக்கிறான். எந்த வீட்டுக்குள்ள போகலாம், எந்த இடத்துக்குள்ள போகலாம், எந்த ஜனங்களை அழிக்கலாம், எந்த ஜனங்களை பாவத்துக்குள்ள விழத்தலாம், காதல போய் பேசிட்டே இருப்பான். பல சூழ்நிலை நிறைய குடும்பத்துல இணைந்திருப்பீங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லாருக்கும் ஒரே செய்திதான். தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. எங்கெல்லாம் தந்திரம் இருக்கோ, எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில விரியன் பாம்பின் குட்டி விஷம் இருக்கான். அந்த அளவுக்கு விஷத்தோட இருப்பாங்க. அதனால கால வேளையில ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனோட சமூகத்திலே தாழ்த்துங்க, அர்ப்பணிங்க, ஜெபிப்போம். கர்த்தர் குடும்பத்தை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளை கர்த்தருடைய கரத்துல இருப்போம். யாரெல்லாம் இணைந்துக்கணும், எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அப்பா கர்த்தருடைய கரத்துல இருப்போம்ப்பா. கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க. இந்த நாள் முழுதும் உங்களுடைய கரத்துல இருப்பீங்க. கர்த்தரே கூட இருந்து வழி நடத்துங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆயிட்டாங்க, கற்பதற்கே ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் வருங்க. மாசம் இருக்கும், கர்த்தர் ஆசீர்வதிக்க கிருபைக்காக நன்றி. வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, ஏற்ற துடைத்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். தேவன் அருளி அப்ப மினிஷன்ல உங்களுடைய கரத்துல இருப்பீங்க. கர்த்தரை கூட இருங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல தேவ சமாதானத்தோட தங்கி தாவரிக்க அது கிருபை செய்யும். இன்னைக்கு யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்க எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கரத்துல இருப்பீங்க. கர்த்தர் வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லாரும் கர்த்தர் சந்திங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கலுக்காப்பா அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா குடும்பத்தை கர்த்தர் வேலையடைத்து ஆசுவீங்க. யாரெல்லாம் என்ன தேவையோடு இருக்குங்களோ அந்த தேவையை சந்திங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. கர்த்தர் கூட இருங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க நாம மேம்படுத்து. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்து சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.